Good morning students. Welcome to Chemistry Simplified Tamil. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாமென்க்ளேச்சர் ஆஃப் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். வாட் இஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா வாட் இஸ் இட் கால்ட் this one. இது மாதிரி இருந்தா this is called linear structure aliphatic compound. Now this is called as a cyclic compound. So now this is alicyclic when it is having property. This is called, if you bring this together mean it is called as a alicyclic compound. Okay, now it is having property of cycle as well as the aliphatic nature, so it is called as alicyclic. It is regarding this, it is a very important area where the students are not that much level extent now it is safe. Okay, இப்போ இதுல நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்ல இருந்தும் நம்ம இதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு கண்டிஷனா பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து சைக்ளோ அல்கேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சைக்ளோ அல்கேன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, in which we can see that the carbon atoms are arranging in the ring. They are named by adding the prefix cyclo. Alkane having the same number of carbon atom in the ring. இப்போ வந்து இதுல வந்து 3 கார்பன் இருக்கா சைக்ளோப்ரோபேன், 4னா சைக்ளோபென்டேன். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா சைக்ளோங்கிற ஒரு ப்ரீஃபிக்ஸை ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் we have here, of course. Now let us see here what is the thing is, when the ring contains more or equal number of carbon atoms than the, now let us see the carbon atom in the ring and then the alkyl group attached to it, then it is named as a derivative of cycloalkane. அதாவது the ring contain more or equal to number of carbon atom than alkyl. அதாவது இங்க இருக்கிற கார்பன் ஆட்டம் வந்து 3 இருக்கு, இங்க இருக்கிற கார்பன் ஆட்டம் 4 இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா உன்னுடைய this one, this is 3 கார்பன், இது 4 கார்பன், so ring is greater than, அதான் சொல்றாங்க containing a more or equal number of the carbon atom than the alkyl group attached to it, then it is then it is named as a derivative of alkane. இப்போ இது டாமினேட் பண்ணினா derivatives of alkane னு சொல்லலாம். அதாவது என்னன்னா அதுதான் எண்டா முடியணும். அப்போ இது என்னவாயிடும்னா சப்ஸ்டிடியூவண்டா மாறிடும். சப்ஸ்டிடியூவண்டா மாறினா நீ என்ன பண்ற, ப்ரீஃபிக்ஸ் பண்ற, அவ்வளவுதான். இப்போ 3 கார்பன்ங்கிறதால அது ப்ரொஃபைல் ஆயிடும், ப்ரொஃபைல். அதுக்கடுத்து சைக்ளோபியூட்டேன். ஸோ ஒன்னொன்னா சொல்லுங்க. பியூட்டேன் 4 கார்பன், cyclo is the primary prefix, propyl is the secondary prefix. So இதே மாதிரி உனக்கு அடுத்து கேள்வி கேட்க வரும். ஸோ ப்ரொஃபைல் சைக்ளோபியூட்டேன்ல சைக்ளோங்கிறது அதாவது நேமுக்கு முன்னாடி யூஸ்வலா வந்து உனக்கு ஐயூபேக்ல வாட் இஸ் த ஃபார்மேட் அப்படின்னா இங்க வந்து ரூட் வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உன்னுடைய ஐயூபேக்ல ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டு அப்படின்னா இந்த இடத்துல பிரைமரி அண்ட் செகண்டரி கொடுப்பாங்க. வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் a suffix அப்படிம்பாங்க. this is called as a suffix. இது என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை கொடுக்கும். இது எதை குறிக்கும் அப்படின்னா அன்சாச்சுரேஷன், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இதுக்கு முன்னாடி நீங்க வைக்கிற பார்த்தீங்களா, இது வந்து பிரைமரி, முன்னாடி வைக்கிறதால இதுக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிறது that is called secondary prefix. புரியுதுங்களா? ஸோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எதை குறிக்கும்னா சைக்ளோ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இது வந்து எதை குறிக்கும்னா சப்ஸ்டிடியூவன்ட்டை குறிக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த அனைத்தும் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஐயூபேக் நேம். இது வந்து நமக்கு தெரிகிற பேசிக் நாலேஜ். இப்போ உனக்கு இந்த கொஸ்டின்ல எதெல்லாம் எப்படின்னு கேட்க இனி வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் நான் இதை சொன்னேன். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் நம்ம எங்க வரோம், இந்த இடத்துல பாருங்க. Now this one you can see here number of the carbon atom தான் நமக்கு வந்து கவுண்டிங்ல இருக்கணுங்கிறாங்க. ஸோ now let us see the carbon atom. இந்த இடத்துல நம்ம கார்பன் ஆட்டத்தை பார்க்கலாம். Now let us see the carbon atom. Here it is 4 carbon atom, here it is 6 carbon atom. அப்போ வந்து இது முன்னாடி வந்து 4ங்கிறதால பியூட்டைல் சைக்ளோ ஹெக்சேன், பியூட்டைல் தனியா சைக்ளோ தனியா போட்டுருவாங்க, ஹெக்சேன், அவ்வளவுதான். எது அதிகமோ அதுவாக முடிய வேண்டும். 6ங்கிறதுல அந்த இதுல முடியணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க 4, 5 முடியணும் சைக்ளோ பென்டேன், அவ்வளவுதான். இது பொசிஷன் 1, 2ங்கிறாங்க. 1 CH2 1 2 3 4ங்கிறது ஏதோ மிஸ்டேக், CH3. அப்ப இது வந்து 2 ஆயிடும். ஸோ அப்ப 2 பியூட்டைல் சைக்ளோ, 2 பியூட்டைல் சைக்ளோபென்டேன், இது சைக்ளோபென்டேன் 2ல இருக்கு. இது அதாவது அவனுடைய பொசிஷன் 2ல இருக்கு. 1 2 3 4. ஸோ 2 பியூட்டைல் சைக்ளோபென்டேன், 2 பியூட்டைல்
cyclopentane 2-butyl 2-butyl 1 2 3 போட்டா ரெண்டுல அட்டாச் ஆயிருக்கு அது பிராக்கெட்ல கொடுத்துறாங்க 2-butyl சைட் செயின் மாதிரி வந்துடும் 1 2 3 ஓகே ஸோ 2-butyl cyclopentane இங்க வந்து பாருங்க 3 ஸோ it should be compounded cyclopropane இது வந்து ஒண்ணுங்கிறதுல அப்படியே ப்ரோபைல் cyclopropane that's all ஸோ அப்ப இது ரெண்டுத்துலயும் உனக்கு என்னன்னா எப்படி வந்து நார்மலா கொடுக்குறாங்க ஈக்குவல் அல்லது இது பாருங்க இது வந்து ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருந்தாலும் நீ சைக்ளோப்ரோபேன் இதுலயும் 3 கார்பன் இதுலயும் 3 கார்பன் ஈக்குவலா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் சைக்ளோப்ரோபேனா தான் நீ ப்ரிஃபர் பண்ணணும் அதுதான் இதோடைய திஸ் இஸ் சம்திங் இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் இட் இஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் இட் ஓகேவா எஸ் சரி இப்போ இந்த இதுல நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவாமா எஸ் இப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா இதோட சீரு in the case of the alkane chain contain the greater number of the carbon atoms than presented ஓகேவா எஸ் the contain greater number of the carbon atoms than present in the ring the compound is considered as இப்போ வந்து இது அதிகங்கிறதால என்ன அல்கேனா முடியுது பாருங்க you can see here now alkane முடியுது பாருங்க now you can see now this is alkane now let us see here this is alkane because இது வந்து 5 carbon இது 4 carbon அதிகமா இருக்கிறதுல தான் முடியணும் ஓகே அப்ப இது என்ன வேணும் 1 போட்டுப்பாங்க இது சைக்ளோபியூட்டைல்னு கொடுக்கலாம் இந்த இடத்துல கவனிச்சுக்கோ சைக்ளோபியூட்டைல் அதே மாதிரி பாருங்க 5 4 அப்ப இது வந்து 1 2 3ன்னு வச்சுக்கோங்க 2 1 4 5 ஓகேவா அது 3ல இருக்கிறதுல 3 cyclobutyl pentane அதே மாதிரி இது 4 3 ஸோ 4 முடியுது பியூட்டேன் ஸோ 2 cyclopropyl இப்போ இதை வந்து நீ என்ன அல்கைல்னு கொடுக்கணும் ப்ரொபைல்னு முடிக்கணும் ஸோ இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த 1 by 1 அலிசைக்ளிக் காம்பவுண்ட் இது வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த டாபிக்ல போயிட்டு இருக்குது ஒரு அலிசைக்ளிக் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த சப்ஸ்டிடியூட் cycloalkane now coming to the point இதுல வந்து அந்த alkenes வந்துருச்சு டபுள் பாண்ட் வந்துருச்சு numbering of the double bond is done in 1 and 2 the direction is so chosen to give the lowest number இப்போ இது எந்த டைரக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு முக்கியம் இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம நம்பர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க வந்து நம்பர் கொடுக்குறோம்னா இந்த சைடு வராம எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அது பக்கமா போங்க அப்படிங்கிறாங்க அதுதான் டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்தாங்கன்னா நீ இப்படி வரணும் ஓகேவா இப்ப பாருங்க இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 2 3 அவங்க கொடுத்துருக்காங்க சரி மாத்தி செய்யலாமே நம்ம அப்படின்ட்டு நான் இங்க பாருங்க இப்படி நானா கொடுக்குறேன் இப்ப என்ன கொடுக்கணும் இங்க 1 கொடுக்கலாம் அப்ப இந்த இடத்துல 2 அப்புறம் 3 இப்ப 4 இப்ப பேர் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4வது இதுல மெத்தில் குரூப் இருக்கு பாத்தீங்களா ஆனா இது 3 அப்ப நான் 4ன்னு வரப்ப லோயஸ்ட் லோக்கல் சொல்றாங்க அது என்ன வேணும் தப்பா இருக்கும் அதனாலதான் எப்படி எடுக்கணும் டைரக்ஷன் நீங்க எடுக்கும் பொழுது லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி இருக்கு இப்போ 1 வந்து இப்படியே வரப்ப இப்படி போனோம்னா 1 2ன்னா இங்க வரும் 1 2 3 4ன்னா இதோடைய இது 4 ரெக்கார்ட் ஆகும் இந்த இடத்துல அதனால இது ஹையஸ்ட் ஆயிடும் இப்ப சப்போஸ் நம்ம இந்த இதுல வர பாருங்க அவங்க கொடுத்த இதுல வந்தோம்னா 1 இந்த இடத்துல 2 இங்க 3 அப்போ உனக்கு நம்பரிங் என்னது வெறும் 3 + 2 5 மாறும் ஸோ இப்படி வந்தோம்னா அதிகமாகுது அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா they will prefer the lowest local rule இப்போ நம்ம அவங்க கொடுத்ததால அப்படியே போயிடும் இப்போ போறப்ப நம்பரிங் இப்போ எப்படி வர வைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது பார்க்கலாம் நம்மளோட சீது நம்பரிங் நேமிங் இப்போ வந்து 4 கார்பன் இருக்குது பொசிஷன் 3ல இருக்கிறதுல 3 மெத்தில் இங்க வாங்க சைக்ளோ பியூட் இது வந்து ரூட் வேர்ட் ஒய்என்இ இது வந்து பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சைக்ளோ இது வந்து பிரைமரி சஃபிக்ஸ் ஓ சாரி ப்ரிஃபிக்ஸ் மாத்தி சொல்றேன் இது பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இது so this is called this is called primary suffix this is suffix ஓகேவா இது முடிஞ்சிச்சு அப்புறம் வாட் இஸ் மெத்தில் அப்படி இது வந்து என்ன அப்படின்னா செகண்டரி ப்ரீஃபிக்ஸ் இது பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இது வந்து பியூட்டைல் அப்படிங்கிறது என்னது
root word. This is called as a root word. YN என்னது ஓகே இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதோட பேர் என்ன வைக்கிறோம்னா சைக்ளோபியூட்டைன். சைக்ளோபியூட்டைன் இப்படி வரதால 3 மெத்தில் சைக்ளோபியூட்டைன் அப்படின்னு முடிக்கிறோம். இந்த இடத்துல வாங்க அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி என்ன நான் இப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல கை வைங்க. எப்படி போனா சப்ஸ்டியூன்ஸ் கிட்ட வரானா இப்படி வந்தா தூரம் வரா இப்படி வந்தா கிட்ட வரானா அந்த டைரக்ஷனை நீ சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டா இப்போ இது எத்தில் ஆயிடுது. இப்போ ஸோ இதை வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 3 எத்தில் சைக்ளோபென்டேன். அவ்வளோதான், 3 எத்தில் சைக்ளோபென்டேன். ஸோ இப்போ இந்த படம் நல்லா புரிய வைக்கணும்னு நினச்சிருக்கேன். நம்பரிங் வந்து எந்த சைட் போனால் சப்ஸ்டியூஷன் சீக்கிரம் வரும்னா அந்த சைட் நம்ம போகணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ் எஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நேமிங் இஸ் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா புதுசாக ஃபங்க்ஷனல் குரூப் கொடுக்குறாங்க. நேமிங் த ஃபங்க்ஷனல் குரூப். Compound amines, aldehyde, ketone, etc. are named in the same fashion corresponding to the aliphatic. Okay. Cyclo வந்து before the name கொடுப்பாங்க. This is called primary prefix. இங்க பாருங்கம்மா pentanol, cyclopentanol, cyclobutanol, cyclohexanone. Okay, முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலயுமே ஃபங்க்ஷன் குரூப் இங்க இருக்கு, சைக்ளோ போட்டு முடிச்சிடலாம். அவர் the cytine contain இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிஷன் சொல்றாங்க. அதுல மல்டிபிள் பாண்ட் ஆரே ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. அது இஸ் ட்ரீட்டட் as the இப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. அப்ப இதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இது வந்து என்ன ஆயிடுது சப்ஸ்டிடியூவெண்டா மாறிடும். சப்ஸ்டிடியூவெண்டா மாறப்ப உனக்கு இது என்னவா இருக்குது இப்ப மெயின் செயினா மாறுது. அப்ப இது வந்து நீ என்ன சொல்ற பியூட்டோனின் இங்க இருந்து ஆரம்பிக்குது. திஸ் இஸ் யூ கேன் கால் இட் பியூட்டோனின். அப்ப நாலாவதுல உனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சைக்ளோபியூட்டைல். அதே மாதிரி ஈவன் தோ இது வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாலும் அல்லது இங்க பாருங்க இது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஈக்குவல் ஆனாலும் ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனல் குரூப். அதனால இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் 1 2 3. ஏன்னா பிகாஸ் இதுதான் ப்ரையாரிட்டி, ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ஆசிட். அப்ப இது வந்து ப்ரோபனாயிக் ஆசிட், ப்ரோபீனாயிக். இப்ப இது நேம் கொடுக்குற பாருங்க 3 கார்பன் இருப்பதால ப்ரோபேன்னு போற. அடுத்தது ஆயிக் ஆசிட் வரதால அடுத்த கட்டம் வந்து ப்ரோ ஏஎன்இ. இதை அடிச்சுட்டு நீ வந்து அந்த இஎன் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? இப்போ வந்து இஎன் போறோம் அப்படின்னா what is called as a அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு 2 தாண்டி. ஸோ ப்ரோ 2A. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆயிக் நான் இதை கொடுக்க போறேன். வாட் இஸ் இட் கால்ட் as a ஆயிக் ஆசிட். இப்போ அதுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஆயிக் ஆசிட். ஒரு மினிட். ஆயிக் ஆசிட் முடிச்சாச்சுமா. இப்போ இங்க வவல்ஸ் வரதா நம்ம என்ன பண்ணோம் இதை ட்ராப் பண்ணோம். ஸோ இப்போ ப்ரோ 2 இன் ஆயிக் ஆசிட் முடிச்சாச்சு. ப்ரோ 2 இன் அந்த ஆயிக் ஆசிட் 2 3 இருக்கும். வரப்ப நீங்க பொசிஷன் கொடுத்துக்காக ப்ரோ 2 இன் 1 ஆயிக் ஆசிட். இப்போ இந்த மூணாவது யார் இருக்காங்க சைக்ளோப்ரோபைல். அதனால இதோட நேம் என்ன ஆகுதுன்னா மூணாவது கார்பன் இருக்கிறது அதை என்ன பண்ணா ப்ரிஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஃபுல்லா எழுதுறேன் 3 சைக்ளோ propyl pro 2 in. இப்போ நமக்கு அது இது தெரியும், எனக்கு வவல்ஸ் வருதுன்னு தெரியும். அதனால இ போட வேண்டாம், ஆயிக் ஆசிட். அவ்வளோதான். 3 cyclopropyl pro 2 in 1 oic acid. Propyl pro 2 in 1 oic acid. That's all. For it clear now? Okay. So this is very important. This question is very important. This one I will take it as a concept. These two are very important. Okay, what? Yes. Now let us see what is anything is left in the next slide. Next slide. We will write up. Is anything is different? Yes. Now let us see here. If polycyclic compound most complicated, and this page is very very important. This is very important. Okay, what? Yes. இப்போ பாருங்க கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துடும். யூ கேன் see it. இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆரம்பிச்சு எந்த பக்கம் போனால் உனக்கு வந்து வாட் இஸ் இட் கால் இயர்லியராக ஆரம்பிக்குது லோயஸ்ட் லோக்கல் போனால் இங்கே பாருங்க இப்படியும் வருது இங்கேயும் வருது. அப்போ நான் இது பக்கத்தால் இப்படி போட்டிருக்காங்க. நம்ம ஆப்போசிட்டில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆப்போசிட் சைடில் ட்ரை பண்ணுறேன். 2 3 இங்கே 4 தான் வந்துருச்சு, 5 6. இப்போ என்னுடைய ஆப்போசிட் சைடு வச்சோம் அப்படின்னா இது என்னன்னா 6 இருக்கு சைக்ளோஹெக்சனோன் வந்துடும். ஆனால் என்னென்ன நம்பருக்கு வந்து
உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு பாருங்களேன். இந்த இதுக்கு நான் கொடுக்குறேன். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இப்படி போகும்போது 5ங்கிறது தான் டபுள் பாண்ட் வருது. அப்ப இத ஆட் பண்ணோம்னா உனக்கு என்ன வருது? 8, 9, 10, 11 வருது. அதுவே இவங்க குடுத்தது வழியா வந்தோம்னா, இங்க பாருங்க. இவங்க குடுத்தது வழியா அத அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டே வாங்களேன். அவங்க குடுத்தது வழியா வந்தா. அது பிரகாரம் வரேன். 1, 2 அடுத்தது 5 அதுக்கு அடுத்தது 6. இப்ப பார்த்தோம்னா, 6, 6, 11, 12, 14. இப்ப இது எவ்வளோ வந்ததுமா? 5, 8, 9, 10, 11. இப்ப இது 1, இல்ல 2, 3, 4, 5, 6. 5, 6. ஸோ 11, 12, 14. அவங்க என்ன குடுத்துருக்காங்க? டைமெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 2N11. ஓகே. இதுல பாருங்கம்மா, இது லோயஸ்ட் லோக்கல் விலையும் தாண்டி இருக்கு. அவங்க வந்திருக்கிறது பிரகாரம் பார்த்தா, நம்ம நம்பர் வச்சோம்னா 1 குடுக்குறோம். அதுக்கடுத்து 2 குடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இங்க 5, 6. அப்ப பாருங்க 8, 14. இப்ப நம்மளது வந்து இந்த இது ரெட் கலர்ல வந்தோம்னா, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. அவ்வளவுதான். 5, 3, 8, 9, 10, 11. ஆனாலும் அதை இவங்க செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணவில்லை. வெரி வெரி காஷன். அப்ப எதை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஃபங்ஷனல் குரூப் அடுத்த இவங்க வராங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் அன்சாச்சுரேஷன். அதனால அந்த பார்ட்ட தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. ஸோ நவ் ஃபங்ஷனல் குரூப் அதை தாண்டி வந்து உனக்கு டபுள் பாண்ட்ல வந்து வரப்ப எது வந்து கிட்ட வருதோ அந்த டைரக்ஷனுக்கு நீ வந்துட வேண்டியதான். வைலேட்டிங் த லோயஸ்ட் லோக்கல் வரை தாண்டி வருது. ஓகேவா? இப்போ இப்படி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பேர் வைக்க தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்க, சைக்ளோஹெக்ஸ் 2N11 3,5 டைமெத். தட் இஸ் கால்ட் 5,6 டைமெத்தில். ஓகே. இப்போ அதே பாருங்க, இங்க ஃபங்க்ஷன் குரூப் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் இது வந்து வாட் இஸ் COO எஸ்டர் வருது. அதனால இது வந்துடுது. ஸோ அப்போ இந்த இடத்துல கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? மெத்தில். இது வந்து எஸ்டர் ஃபார்மேட். எஸ்டர் ஃபார்மேட். மெத்தில் இந்த சைடு இது இஸ் மெத்தில் போட்டுக்கிட்டு 2 ஹைட்ராக்சி சைக்ளோபென்டேன். இந்த இதை வந்து 2 ஹைட்ராக்சி சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலேட். கார்பாக்சிலிக் அமிலம். தட் இஸ் கால்ட் COH வெளியே இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. எஸ்டர் எஸ்டர் பிளஸ் ஆசிட் அந்த ஃபார்மேட். அப்ப என்ன சொல்றாங்க? மெத்தில் 2 ஹைட்ராக்சி சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலேட். எஸ், கார்பாக்சிலேட். ஃபார்மேட் வந்து எஸ்டர் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்டருக்கு வந்து சாதாரணமாக நம்ம எப்படி பேர் கொடுப்போம்னா இது பாருங்களேன். வி வில் கிவ் லைக் திஸ். திஸ் இஸ் இது எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இதை எத்தில் போட்டுட்டு 1, 2 கொடுத்து எத்தில் எத்தில் எத்தனவேட் அப்படின்னு போனீங்களா? அந்த மாடல்ல இது போயிருக்கு. ஓகே. அதுக்கடுத்து இங்க வாங்க 1, 2. ஸோ நவ் வாட் இஸ் கிவன் அஸ் 2 இது ஃபங்க்ஷன் குரூப். அதனால இது வந்து எத்தனாயிக் ஆசிட். சைக்ளோ வந்து உனக்கு முன்னாடி வருது. சைக்ளோ அதுல 2ல வந்து இருக்கிறதுல 2 சைக்ளோ ஹெக்ஸைல் எத்தனாயிக் ஆசிட். ஓகே. இதுதான் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் குரூப்பை தாண்டி அன்சாச்சுரேஷன் பக்கம் தான் நீ என்ன பண்ணணும்? நம்ம நம்பரிங் வைக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இங்க வந்தோம்னா இது வந்து 6 கார்பன் இது 4. ஆனாலும் இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுல 1, 2, 3, 4ன்னு போய் ஸோ வாட் இஸ் இட்? பியூட்டனால் 2 பியூட்டனால். இங்க பாருங்க 2 பியூட்டனால் 3 இருக்கிற 3 சைக்ளோ ஹெக்சைல் பியூட்டேன் 2 அதே மாதிரி இந்த இடத்துல வரும். நவ் ஹியர் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் ஹியர். இங்க பாருங்க, இதுல இருந்து இது பக்கத்தால தான் சொன்னாங்க இல்லையா? இது பக்கத்தால தான். அப்ப சப்போஸ் இங்க இருந்து எப்போ இப்ப இந்த இடத்துல என்னன்னா நீ டபுள் பாண்டாவும் வச்சுட்டு சப்ஸ்டியூட்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல சரியா இருக்கும். சப்போஸ் நீ இப்ப இருந்து இப்படி போனோம்னா டபுள் பாண்ட் பக்கம் போன்னு சொல்றப்போ உனக்கு 2, 3, 4, 5 வருது. அப்போ உனக்கு நம்பரிங்ல என்னெல்லாம் வரும்னா 1, 2 வாட் இஸ் கால் 5. இது வந்து கொஞ்சம் அதிகமான நம்பரா இருக்கு. அதனால அவங்க இந்த டைரக்ஷன் செலக்ட் பண்ண அவங்க செலக்ட் பண்ண டைரக்ஷன் பிரகாரம் பார்த்தா உனக்கு வந்து 1 அகைன் 1 தான் இருக்கு. 1, 1 and then 3. அப்போ 3, 4, 5 தான் வருது. அதனால this places they are not selecting. ஓகேவா? அதனால இந்த இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ என்னது? சப்ஸ்டியூட் பிளஸ் டபுள் பாண்ட் பக்கம் வந்துடு முடிஞ்சிச்சு. அப்போ உனக்கு வந்து சைக்ளோபென்டீன் 1,3 டைமெத்தில் சைக்ளோபென்டீன். இந்த சைடு வந்தோம்னா இங்க இருந்து ஃபங்க்ஷன் குரூப் 1, 2 போடுறீங்க. அதனால இது சைக்ளோ பியூட்டனாலா மாறிடுது. அதுல 2ல இருக்கிறது 2 எத்தில் சைக்ளோ பியூட்டனால். ஸோ இப்போ இது காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் as well as the what is it called as a அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ரெண்டும் சேர்ந்து முடியுது. சரி, இது என்ன
ஒவ்வொன்றுத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு இருக்கு கொஸ்டின். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். Students, all questions are very important. Very செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இந்த ஐஐடி அட்வான்ஸ் அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் அண்ட் ஜேஇக்கு இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இடத்துல போனோம்னா இது வந்து கார்பனைல் குளோரைடு அப்படிங்கிற அந்த ஐடியாவில் வந்து ஆசிட் குளோரைடு. இப்போ இதில் வரப்ப சைக்ளோபியூட்டேன் கார்பனைல் குளோரைடு இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். அப்படி முடிக்கிறாங்க 4 பேர். அதே மாதிரி இது வந்து எஸ்டர். இப்பதான் நான் சொன்னேன் எஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும். இது வந்து எஸ்டர், திஸ் இஸ் எத்தில் குரூப். புரியுதா? எத்தில் சைக்ளோ ஹெக்சைடு முடிஞ்சிருச்சு. கடைசியா எஸ்டர் மெத்தனவேட். ஒரு கார்பன் இருப்பதால இட் இஸ் மெத்தட். ஸோ எத்தில் சைக்ளோ ஹெக்சைடு மெத்தனவேட். அதுக்கடுத்து வந்தோம்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா மீத்தாக்சி ஈத்தர் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. அதனால இது வந்து அல்காக்சி அல்கேன். ஸோ மீத்தாக்சி cyclopentane. Okay, அதுக்கடுத்து இது அமைடு வருது, ப்ரோபானமைடு. Yes, why it is containing it is the functional group carbon number 1 2 3. So it is propanamide. N மேல உனக்கு cyclohexyl வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அதனால N cyclohexyl propanamide அப்படின்னு இந்த இதை முடிக்கிறாங்க. ஸோ பின்னாடி வர வர ஒண்ணுமே வந்து உனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் செலெக்ஷனா கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க அடுத்தது. ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அலிசைக்கில் இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் இந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்க. சைக்ளோகீட்டன்ஸ் எனி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் பிரசன்ட் இன் தி ரிங் இஸ் ட்ரீட்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இப்போ நம்ம இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா சைக்ளோகீட்டோன் இன் கேஸ் ஆஃப் சைக்ளோகீட்டோன் இந்த இடத்துல பாருங்க இதுதான். அப்போ யூஸ்வலாக ப்ரையாரிட்டி இது நம்ம ஆரம்பிக்கலாம், அதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது சைக்ளோகீட்டோன் வந்துச்சுனாவே இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் தான் வச்சுக்கணுங்கிறாங்க. Present in the ring is treated as a substituent. In the case of cyclic ketones, any functional group is present in the ring, it is treated as a substituent. Even it is aldehyde and acid. And the keto group is always treated as a principal functional group. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இவங்க இருந்தாவே அதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப். இது வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியை வைலேட் பண்ணி இந்த இடத்துல ரூல்ஸாக எடுத்துரும். திஸ் இஸ் பிகாஸ் கார்பன் ஆஃப் த கீட்டோ குரூப் இஸ் த பார்ட் ஆஃப் த ரிங். இதுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி? இந்த ரிங்கில் இருந்தால் இவன் வெளியே இருக்கான். Carbon atom. This is rule is applicable till the number of the carbon atom in the substituent is applicable till the number of the carbon atom in the substituent is less or equal to the number of carbon atom present in the ring. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைக்ளிக் கீட்டோன்ஸ், அதாவது இது ரெண்டும் சமமாக இருக்கிற வரைக்கும் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து 6 இருக்கு அப்படின்னா till the number of carbon atoms is less or equal to the number of carbon atom. அதாவது இதை விட இது குறைவாக இருக்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. இது வந்து 1 இது 6 அது 1 அது மாதிரி ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் குறைவாக இருக்கிற வரைக்கும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணிடுறது. இவர் தான் பெருசு, இவர் வந்து என்னது இது ஈவன் ஆசிடா இருந்தாலும் அதை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணணும், சப்ஸ்டியூட்டா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நவ் த நேம் யூ கேன் சி எஸ் 2 கார்பாக்சி சைக்ளோ. திஸ் இஸ் சைக்ளோஹெக்சனோன். ரெண்டில் இருக்கிற 2 கார்பாக்சி சைக்ளோஹெக்சனோன். அப்போ இது என்னவாகும்? சைக்ளோஹெக்சனோன் 3 formyl cyclohexanone. So these two is very important. அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு ஈக்குவல் அதை விட கீழே இருக்கிற வரைக்கும் இவன் தான் டாமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு எதுவும் எக்ஸாம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து இது வந்து ஃபைனலா ஒரு வாட் இஸ் கோர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா பேசப்படுது திஸ் கொஸ்டின். எஸ், இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் போட்டு அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனால் உங்களுடைய இது கிட்ட வருதோ அது வந்துருங்க. இப்படி இது இப்படி வந்து 2 வருது கிட்ட வருது, அதனால அப்படி வந்து 3 4 வந்துருங்க. இப்போ வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எத்தில் சைட் இல்லை, இது திஸ் இஸ் நாட் ஏ கரெக்ட். இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஏ கரெக்ட். இப்போ வேற இதுக்கு போல இந்த இதுக்கு தான் வந்தாகணும். அப்படி பார்த்தோம்னா உனக்கு வந்து வாட் இஸ் அ சைக்ளோ, திஸ் இஸ் 4 எத்தில் சைக்ளோ 4 எத்தில் நம்மளே எழுதிக்கலாமே 4 எத்தில் சைக்ளோ. எஸ், 4 எத்தில் சைக்ளோபியூர் 1 இந்த இடம்லாம் சொல்றப்ப 2 in 1 ஆர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட். ஆக்சுவலி இதுதான் கொடுத்துருந்தாங்க ஓபி டேனல்ல. மிஸ் அது தப்புன்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்போதான் எனக்கு நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா சப்ஸ்டியூண்ட் கொடுக்குறோம். இது வந்து சப்ஸ்டியூண்ட் இது கொடுக்காத. இட் இஸ் நாட் ஏ கரெக்ட். அஃப்கோர்ஸ் நான் மிஸ்டேக்னு நினைச்சிட்டு இது கரெக்ட் பண்ணேன். இல்லை, it is the only answer given in the OP tangent. So this is your answer. ஓகே, அப்போ உனக்கு என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை ஃபாலோ பண்ணி உனக்கு இதுக்கு தான் டபுள் பாண்டுக்கு தான்
நீ வந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம 2025 நீட் அண்ட் ஜேஇல எதிர்பார்க்கலாம் எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் அல்லது இந்த மாடல். ஸோ வாட் இஸ் த ப்ரையாரிட்டி ரூல் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் நீங்க எங்க போறீங்க, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் டபுள் பாண்ட் பக்கம் போயிடுறீங்க. So now you can see children one more question. I think with the way all the things are very useful. Now you can go here. There is the here you can the function group la அதனால இங்க இருந்து நம்பர் இங்க எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். Now let us go to the number இங்க பாருங்க. 1 2 3. இப்போ உனக்கு cyclohexane அடுத்தது வந்து 3 methyl cyclohexane. So this is the answer. ஓகேவா? ஏன்னா அது வந்து உனக்கு டொலின்னா இருக்கு உனக்கு. ஓகே அதனால வந்து அது ஃபங்க்ஷன் குரூப் எதுவும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட், ஒன் மோர் திங் இஸ் த ஓகே லெட் அஸ் see here what is it. ஓகே இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் குரூப். ஓகே ஃபங்க்ஷன் குரூப் தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இது ஃபங்க்ஷன் குரூப், இது 2 3 3 டைமெத்தில் சைக்ளோஃபினால் 3 டைமெத்தில் 1 சைக்ளோஹெக்சனால் ஃபீனால் வராது 3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் 1 cyclohexanol. ஓகேவா? 3 டைமெத்தில் 1 hydroxy cyclohexane இல்ல. இது நீ வந்து cyclohexanol எடுத்துக்கலாம். ஸோ இது தேவையில்லை. You can go with your 3 டைமெத்தில் 1 cyclohexanol. ஓகேவா? So each questions are very interesting. Let us see here. இப்போ வந்து மிஸ் வேணால இது எல்லாமே +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜேஇ எவ்ரிபடி கேன் யூஸ். ஐபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட் சொல்லிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளோரின் புரோமின் வருது. ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் 3 புரோமோன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 1 2 3 அதாவது லோயஸ்ட் நம்பர் இதுக்கு கொடுக்கணும். இதுக்கு தட் இஸ் கால்ட் அன்சாச்சுரேஷன். ஸோ அப்படி அதனால இந்த இடம் வந்திருக்கு. பட் இது அல்பபெட் ஆர்டர்ல இவனை பொசிஷன் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ 3 புரோமோ 1 குளோரோ சைக்ளோஹெக்சேன் 8 தட் இஸ் கால் பழைய இன்ஜினியரிங் ஜேஇல வந்திருக்கு சைக்ளோஹெக்சேன். ஓகேவா? நீங்க இதை மாத்தி யோசிக்காது. தட் இஸ் கால் இதுல வந்து 1 2 அப்படின்னு போட்டுட்டு 1 புரோமோ அப்படின்னு ஆரம்பிக்காது. ஓகே 3 குளோரோ சைக்ளோஹெக்சேன் அப்படியே ஆரம்பிக்காதுங்க. ஐ திங்க் வித் தட் கொஸ்டின் எவ்ரிதிங் இஸ் ஓகேமா. ஒன் மோர் கொஸ்டின் இஸ் த ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான டிஃபிகல்ட்டான கேள்வியாக தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் குரூப் அமைடுமா. ஃபங்க்ஷன் குரூப் அமைனா அமைடாக முடிக்கணும். பென்சமைடு அமைடு பென்சமைடு கார்பாக்சி அமைடு. ஏன் கார்பாக்சி அமைனா இது வந்து வெளியே போகுது அதனால கார்பாக்சி அமைடு. இந்த இடத்துல இப்படி பிரிச்சுக்கோ. வாட் இஸ் கால் ஃபினைல் என் ஃபினைல் பென்ஸ் கால் சைக்ளோ ஹெக்ஸ் என் ஃபினைல் சைக்ளோஹெக்சேன். இதையும் அப்படியே பிரிச்சிடு. இதையும் பிரிக்கிறாங்க இதையும் பிரிச்சிடுறாங்க. இது என்ன சொல்றாங்க என் ஃபினைல் இது சைக்ளோஹெக்சேன்றாங்க. ஸோ என் ஃபினைல் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சமைடு அவ்வளவுதான். என் சைக்ளோஹெக்சேன் வராது. என்னன்னா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணில் நீ அட்டாச் ஆகிருக்கிறப்பதான் அந்த எண்ணுங்கிறது அமீன்ஸ்ல கொடுப்பாங்க. இதுல என்ன அட்டாச் ஆயிருக்கோ அதை தான் நீ கொடுக்கணும். அப்போ வந்து என் ஃபினைல் தான் கொடுக்கணும். என் ஃபினைல்னால இது ரெண்டும் கரெக்டா இருக்கணும். அடுத்தது இன்னொன்று எண்ணிலையும் அட்டாச் ஆகலை அதனால இது தப்பு. ஸோ எலிமினேட் பண்ணி நீ இதுக்கு வந்துடலாம். ஸோ என் ஃபினைல் சைக்ளோஹெக்சைட் கார்பாக்சி அமைடு கார்பாக்சி அமைடு நான் பென்சமைல். ஏன்னா டபுள் உள்ள பென்சீனே கிடையாது. பார்க்கறது எல்லாமே அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். இது வீடியோ பெருசா போயிட்டு இருக்கு. பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் பார்த்துக்கோ. த கரெக்ட் ஐபேக் நேம் ஃபார் த ஃபாலோயிங் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 மெத்தில் எத்தில் சைக்ளோபென்டேன். இதுல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் ஆனா இதுதான் வந்து சின்னது. இது 5 பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. Now let us see here. This is எப்படி அப்ரோச் பண்றது. அசர்ஷன் டேஷன்ல வந்திருக்குமா. அசர்ஷன் டேஷன் நீங்க பண்ண உனக்கு இது கரெக்டா இருக்கும். அசர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 5 கார்பன் ஆட்டம் இருக்கு. இந்த சைடு 3 கார்பன். அப்ப இதுல தான் முடிக்கணும். நீ வந்து சைக்ளோபென்டேன் தான் முடிக்கணும். முடிச்சிருக்காங்க. 1 மெத்தில் எத்தில். எஸ் திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் கரெக்ட். ஏன் இது கரெக்ட்னா நல்லா கவனிங்க. இதை பேர் இப்படி கொடுத்தும் போது இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா CH கொடுத்து CH3 அகைன் CH3 கொடுக்கும். இப்போ உனக்கு என்ன ஆயிடும்னா இது வந்து பிரான்ச்சா மாறிடும். அப்ப இப்படி நம்ம கொடுப்போம். இது 2 கார்பன் முடியாதால திஸ் இஸ் ஈத்தேன். அப்ப 1 மெத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். 1 மெத்தில் எத்தில் இதை முடிக்கணும் சைக்ளோபென்டேன். ஸோ 1 you can say 1 மெத்தில் எத்தில் சைக்ளோபென்டேன். The name is correct. வித்தியாசமா இருக்கா.
இதை பிரிச்சு போட்ட பிறகு இதுதான் வந்து பிரான்ச் வந்து நடுவுல இருந்து போற மாதிரி இருக்கும். அதனால ரெண்டுங்கிறதுல அதை எத்தில் ஒண்ணுல மிசம் ஒன் மெத்தில் எத்தில் cyclopentane is correct. It is named as a derivative of cyclopentane because the number of the carbon atom is more than the side chain. Yes, correct. Both are correct. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. Both are saying this correct. So your answer is, now you can see this. இங்க இருக்கு பாருங்க. Yeah, this is correct. Okay, what? So now let us read this. Okay, so this is very beautiful. இதில் வந்து இந்த பிரான்ச்சிங் நாலேஜ் இருக்கிறதால தான் உன்னால அப்ரோச் பண்ண முடியும். அதனால அப்படி இல்லைன்னா நம்ம டப்புன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2-cyclopentane propane அப்படின்னு நினைப்பேன். That is not correct. ஓகேவா? Yes, I think with that, very good children. With that, we are of course completing this video. Please use it, children. Effectively share and like. If it is very standard quality, you please what is it, like and share. Thank you, children, from Betty Chelvi.